ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மூன்றாம் திருவந்தாதி 64வது பாசுரம். இசைந்த அரவமும் வெப்பும் கடலும் பசைந்தங்கமுதுபடுப்ப அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெக்காவில் கிடந்து இருந்து நின்னதுவும் அங்கு. நாமெல்லாம் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம், ரொம்ப டயர்டாயிடுறோம், ரொம்ப அசதியாயிடுறது. என்ன பண்ணுறோம்? அசதியான ஒன்று உக்காந்துப்போம், இல்லைனா போய் படுத்துன்றுவோம். இங்கே பெருமாள் காஞ்சிபுரத்திலே திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக சயனித்து கொண்டிருக்கின்றார். ஆழ்வார் பார்த்தார், இவர் ஏன் படுத்துட்டார் அப்படின்னு பார்த்தார். ஓ, எதனால் படுத்துட்டார்னா அவருக்கு களைப்பு வந்தது. அது என்ன களைப்பு அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன பண்ணாராம், வாசுகின்ற ரொம்பவும் தகுதியான ஒரு நாகம், அதே மாதிரி மந்தர பர்வம் அப்படின்ற தகுதியான ஒரு மத்து, அது இல்லாமல் கடல், என்ன மாதிரியான கடல், அந்த கடலை தகுதியான ஒரு கடலை ஒன்று எடுத்துட்டாராம், அதை தான் தாழியாம். இப்படி வச்சுட்டு ஒன்னோட ஒன்று பசைந்தங்க அமுதப்படுப்ப. அது என்னென்னா அந்த கடலில் என்னப்பா ஒன்னோட ஒன்று சம்மந்தப்படுத்துகிறார். இந்த மூணுத்தையும் சம்மந்தப்படுத்தி அப்படி பண்ணும்போது அந்த கடலிலே அமிர்தமானது உண்டாகும்படி ஆயிற்று. அமுதம் வந்தது. வாசுகியை கயிறா வச்சின்றார், மந்திர பர்வத்தை மத்தாக வைத்து கொண்டார், கடலை திருப்பார்கடலை என்ன பண்ணார், ஒரு தாழியாக வைத்து கடைந்தார், அமுதம் வந்தது. அப்போ அவருக்கு அலைச்சல் இது வந்துதான். இதனால என்ன ஆயிடுது, அசதியானது. அப்படி அசதியானது ஆயாசத்தினாலே என்ன பண்றாராம், அவரு காஞ்சிபுரத்திலே திருவெக்காவிலே சயனித்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஆழ்வார் காட்டுகின்றார். இங்கே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். திருவெக்காவிலே சயனித்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். ஆமா, சரி. ஆனா ஆழ்வார் அப்படி சொல்லலையே. கச்சி வெக்காவில் கிடந்திருந்து நின்னதும் அங்கு. அது மட்டும் பண்ணலையா, காஞ்சிபுரத்தில் வெக்காவிலே கிடந்திருக்கின்றான், சயனித்து கொண்டிருக்கின்றான், அதுக்கப்புறம் வீட்டு இருக்கின்றான், நின்று கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறாரே. அப்படின்னா இங்கே கச்சி வெக்கா அப்படின்னு சொல்லும்போது அதை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களாக அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு பெரியவர்கள் காட்டுகின்றார்கள். அப்போ என்ன ஆயிடுத்து, திருப்பாடகத்திலே என்ன பண்ணுகின்றார், எம்பெருமான் பாண்டவ தூதனாக அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு சேவை சாதிக்கின்றார். அப்போ பாண்டவ தூத பெருமானாக சேவை சாதிப்பதையும் இங்கு காட்டுகின்றது. அது மட்டும் இல்லை, நின்றிருக்கின்றான், உலகளந்த பெருமானாக திருவூரகத்திலே நின்று கொண்டு சேவை சாதிக்கின்றான். அதையும் இங்கு ஆழ்வார் காட்டுகின்றார். அப்போ திருவெக்காவிலே சயனித்து கொண்டும் திருப்பாடகத்திலே அமர்ந்து கொண்டும் திருவூரகத்திலே நின்று கொண்டும் அந்த ஆயாசம், அந்த கடல் கடைந்த ஆயாசத்தினால் அதை போக்கிக் கொள்வதற்காக இங்கு வீற்றிருக்கின்றான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றான். அது எப்படி பெருமாளுக்கு ஆயாசம்லாம் வருமா அப்படின்னு இன்னொரு சந்தேகம் வரலாம், வந்திருக்கலாமே. ஏன்னா ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள், திருமழிசை பிரான் பாட நடந்த கால்கள் நொந்தவோன் பாடும்போது அந்த திருக்குடந்தையில் இருந்த எம்பெருமான் எப்படி இருந்தான்னா, அந்த ராமனாக அவதரித்த போது அவன் நடந்தான் காடு வரை எவ்வளவு தூரம் நடந்தான், அந்த கால்கள் எல்லாம் நொந்திருக்குமே அப்படின்னு அதற்காகத்தான் அவன் திருக்குடந்தையிலே இருக்கின்றான், அப்படி கிடந்திருக்கின்றான், சயனித்து கொண்டிருக்கின்றான்னு பாடுறார். அது சரி. திருவாய்மொழி எடுத்தோம்னா திருவாய்மொழியிலையும் குடியார் மாட கோளூரகத்தும் புலிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தவித்த அசைவோ அன்னேவிப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ பணியாயேன்னு நம்முடைய ஆழ்வாரும் குறிப்பிடுகின்றார். நம்மாழ்வார் குறிப்பிடும்போது அடியார்களுடைய அல்லல்லாம் தவிர்த்தான், அந்த ஆயாசத்தினாலே அவன் சயனித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு காட்டுகின்றார். அதனால்தான் இங்கும் ஆழ்வார் அதி அற்புதமாக அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெப்பாவில் கிடப்பது அப்படின்னு காட்டுகின்றார் என்பது அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரத்தை மீண்டும் அனுபவிக்கலாம். பாசுரமானது இப்படி அமைந்திருக்கின்றது. ஈசைந்த வரவமும் வெப்பும் கடலும் பசைந்தங் அமுதுபடுப்ப அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெக்காவில் கிடந்திருந்து நின்னதுவும் அங்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.